ஏஐ வளர்ச்சியில இந்தியாவை விட சீனாவோ அமெரிக்காவோ 4 அல்லது 5 ஆண்டுகள் முன்னிலையில இருக்கு. இப்படி இருக்க இந்தியாவால சீனாவுக்கு நிகரா ஏஐ தொழில்நுட்பத்துல வளர முடியுமா? உலகத்திலேயே ஏஐ தொழில்நுட்பத்தின் பணியாளர்கள் 15% பேர் இந்தியர்களாக தான் இருக்காங்க. இருந்தாலும் சீனாவுக்கோ அமெரிக்காவுக்கோ நிகரான அல்லது அதை விட சிறந்த ஒரு ஏஐ நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை இந்தியாவால உருவாக்க முடியாததுக்கு காரணம் என்ன? அதை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில பேச போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ. செய்தி சொல்லட்டுமா? கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சாட் ஜிபிடி அப்படிங்கிற ஒரு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அப்படின்னு ஒண்ணு புதுசா உருவாகி உலக அளவுல பெருசா பேசப்பட்டது. மேலும் அதன் பயன்பாடுகள் குறித்து ஒரு விதமான எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் இந்த புதிய தொழில்நுட்பத்தினால பாதுகாப்பு அம்சங்கள் கருதி ஒரு அச்சமும் ஏற்பட்டது. இது உலக அரங்கிலேயே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. காரணம் இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தோட பயன்பாடுதான். சாட் ஜிபிடி, டீப்சீக் இது போன்ற ஏஐ தொழில்நுட்பங்கள் மூலமா ஒரு தனி நபரோட தரவுகளையும் சரி அல்லது ஒரு நாட்டின் ரகசியம் சார்ந்த தரவுகளையும் சரி எளிதில் அணுக முடியும். அப்படி இருக்கும்போது அந்த பாதுகாப்பு காரணங்களாலையும் இதன் செயல்பாடுகள் எப்படி இருக்க போதோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் மக்கள் மத்தியில அதிகமாவே இருந்துச்சு. இந்த ஏஐ தொழில்நுட்பங்கள் புதுசா உருவாகிற தொழில்நுட்பமாக இருந்தாலும் அதன் மீதான எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு இருந்ததோ அந்த அளவுக்கு இதுல அந்த தரவுகள் சார்ந்த அந்த பாதுகாப்பு குறித்து நம்பகத்தன்மை குறித்து ஒரு விதமான அச்சம் இருந்துட்டே தான் இருந்துச்சு. இதன் காரணமாகவே சில நாடுகள்ல இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை தடை செய்துட்டு இருக்காங்க. என்னதான் இப்படி எல்லாம் இருந்தாலும் ஏஐ தொழில்நுட்பத்துல ஆதிக்கம் செலுத்தணும்னு வளர்ந்த நாடுகளும் வளரும் நாடுகளும் தீவிரமா போட்டி போட்டு செயல்பட்டு வராங்க. அந்த வகையில சீனா ஏற்கனவே டீப்சீக் அப்படிங்கிற ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தி அது வெகு சில நாட்கள்லயே உலக அளவுல ரொம்ப பிரபலமாச்சு. காரணம் இந்த தொழில்நுட்பம் உருவாக்குவதற்கான செலவு ரொம்ப குறைவு. மலிவா இந்த தொழில்நுட்பத்தின் மாதிரிகள் 2 இருக்கு. V3 மற்றும் R1 மாதிரிகள். இதெல்லாம் ரொம்ப மலிவான விலையில இது கிடைக்கும் போது பயனர்கள் அதிக அளவுல இதை பயன்படுத்துறாங்க. அதனாலேயே அறிமுகமான சில நாட்கள்லயே இது உலக அளவுல ரொம்ப பிரபலமானுச்சு. எந்த அளவுக்கு அது பிரபலமாச்சோ அந்த அளவுக்கு அதன் தரவுகள் மீதான அந்த பாதுகாப்பு தன்மை, நம்பகத்தன்மை குறித்து மக்களுக்கு ஒரு விதமான அச்சமும் ஏற்பட்டுச்சு. அதன் காரணமா இந்த டீப்சீக் ஏஐ செயலிய பல நாடுகள் தடை செஞ்சிருந்தாங்க. மேலும் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தோட தரவுகள் பாதுகாப்பு தன்மை, இந்த செயலியின் நம்பகத்தன்மை குறித்து உலக அளவிலான ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுச்சுன்னே சொல்லலாம். இப்படி மலிவா ஒரு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கிடைக்குதுன்னா அதை பயனர்கள் எளிதா அணுக முடியும். அதன் மூலமா எண்ணற்ற தரவுகளை எளிதா அணுக முடியும். இப்படி இருக்கும் பட்சத்துல இது ஒரு விதமான வசதி சார்ந்த அம்சமா இருந்தாலும் பாதுகாப்பு தன்மை அப்படின்னு வரும்போது தனி நபரோட அல்லது ஒரு நாட்டோட ரகசியம் சார்ந்த ஒரு பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது இதன் மீதான அந்த நம்பகத்தன்மை ஒரு கேள்விக்குறியாகுது. அப்போ உலக அளவுல சில நாடுகள்ல தடை செய்யப்பட்டு இந்த டீப்சீக் ஏஐ டெக்னாலஜி ஆய்வுக்கு உட்படுத்தப்படுது. இப்படி இருக்கா இந்த டீப்சீக் தொழில்நுட்பத்துக்கு நிகரா இந்தியா ஒரு ஏஐ மாதிரியை உருவாக்கும் அப்படின்னு இந்திய அரசாங்கம் அறிவிச்சிருந்தாங்க. இதற்காக 10 மாதங்களுக்குள்ள இந்த பணிகள்லாம் நிறைவடையும் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்து அதற்கான முதற்கட்ட பணிகளா ஆயிரக்கணக்கான உயர்தர கணினி மாதிரிகள், சிப்புகள் இது எல்லாமே தொடக்க நிலை நிறுவனங்களுக்கும் இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சார்ந்த நிறுவனங்களுக்கும் அளிக்கப்பட்டு இந்த வேலையை முடுக்கி விடப்பட்டிருக்கு. ஆனா என்னதான் இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துல வளர்ந்த நாடுகள் தீவிரமான ஒரு போட்டியில இருந்தாலுமே குறிப்பா சாட்பாட்களை இயக்குவதற்காகவே தேவையான சொந்த மொழி அடிப்படையிலான மாதிரிகளை கூட உருவாக்குவதில் இந்தியா பின்தங்கி இருக்கு அப்படின்னும் கண்டறியப்பட்டிருக்கு. இது ஏன்? அப்போ இந்தியா கிட்ட இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை உருவாக்குவதற்கான போதுமான அம்சங்கள் இல்லையோ அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. ஆரம்பத்துல ஓபன் ஏஐ செயலியின் தலைமை நிர்வாக அதிகாரி சாம் ஆல்ட்மேன் இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்து மேல பெருசா ஒரு நம்பிக்கையை வச்சு அதை கருத்துல எடுத்துக்கல. ஆனா இப்போ வளரும் நாடுகளுக்கு இடையேயான இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துக்கான வளர்ச்சி குறித்த அந்த போட்டியில இந்தியா கண்டிப்பா ஒரு அரிய சாதனையை படைக்கணும், கண்டிப்பா ஒரு முக்கிய பங்களிக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறதா ஓபன் ஏஐ செயலியின் தலைமை நிர்வாக அதிகாரி சாம் ஆல்ட்மேன் சொல்றாரு. இந்த ஏஐ புரட்சியை பொறுத்த வரைக்கும் ஓபன் ஏஐ டெக்னாலஜில 2வது பெரிய சந்தை இந்தியா கிட்ட இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. இருந்தாலும் சீனா அமெரிக்காவுக்கு நிகரான இணையான ஒரு ஏஐ செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை இந்தியா இன்னும் உருவாக்க முடியல அப்படிங்கிறதும்
குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் தான். இப்போ இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை இந்தியாவின் மாதிரிகளை உருவாக்குறதுக்காக அதற்கான வேலைகள் முடுக்கி விடப்பட்டிருக்கும் போது சீனா அமெரிக்காவோட போட்டி போடுறதுல இந்தியா ரொம்பவே முனைப்பு காட்டுது. மைக்ரோசாஃப்ட் போன்ற பிற நிறுவனங்கள் இந்தியாவில் கிளவுட் மற்றும் ஏஐ வசதிகளின் உட்கட்டமைப்பை மேம்படுத்த $3 பில்லியன் அளவுக்கு முதலீடு செய்ய உள்ளதாக உறுதியளிச்சிருக்கு. மேலும் இந்தியாவில் சுமார் 200 தொடக்க நிலை நிறுவனங்கள் இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ தொடர்பாக வேலை செய்வதை பார்க்கும்போது அதை தொடர்ந்து தொழில் முனைவோர்களும் இதுல ரொம்ப தீவிரம் காட்டி முனைப்போட வேலை செய்யறத பார்க்க முடியுது. இதனால இந்தியா வெகு விரைவில் ஏஐ தொழில்நுட்பத்துல அதோட மைல்கல்ல எட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் எதிர்காலத்துல இந்தியா வளர்ச்சி அடைய ஒரு முக்கிய காரணமா இந்தியாவின் நிகரற்ற இந்த ஏஐ தொழில்நுட்பம் இருக்கும் அப்படின்னு என்விடியா நிறுவனத்தின் தலைமை இயக்குனர் ஜென்சங் ஹுவாங் சொல்றாரு. கல்வி, ஆராய்ச்சி மற்றும் அரசாங்க கொள்கைகள்ல அடிப்படையா தேவையான சில மேம்பாடுகளை செய்யாவிட்டால் இந்தியா இந்த முயற்சியில பின்தங்க நேரிடலாம் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. என்னதான் இந்தியா இந்த ஏஐ தொழில்நுட்பத்துல தனக்கான ஒரு மைல்கல்ல பதிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டாலும் அதற்கு தேவையான அதன் வெற்றிக்கு தேவையான எல்லா காரணிகளும் இந்தியா வசம் இருந்தாலுமே கல்வி, ஆராய்ச்சி, அரசாங்கத்தின் கொள்கைகள் இப்படி இதுல தேவையான அடிப்படையான சில மேம்பாடுகளை செய்ய இந்தியா முன்வரலனா இந்த ஏஐ தொழில்நுட்பத்துல தனக்கான ஒரு தனித்துவத்தை பெறுவதிலிருந்து இந்தியா பின்தங்க நேரிடும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் இந்த வளர்ச்சியில சீனாவும் அமெரிக்காவும் இந்தியாவை விட கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகள் முன்னோக்கி போயிட்டு இருக்கு, முன்னிலையில தான் இருக்கு அப்படின்னு தொழில்நுட்ப ஆய்வாளர் பிரசாண்டோ ராய் சொல்றாரு. இதற்கு காரணம் என்னன்னா இந்த சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகள் ஆராய்ச்சியிலையும் கல்வியிலையும் அதிகமா முதலீடு செஞ்சு ராணுவ பயன்பாடுகள், சட்ட அமலாக்கம் மற்றும் மொழி மாதிரிகள் இவற்றுக்கு கூட பயன்படும் வகையில ஏஐ தொழில்நுட்பத்தை இப்போ உருவாக்கி இருக்கிறதாக சொல்றாங்க. இப்படி இந்த நாடுகள் இந்தியாவை விட இந்த ஏஐ டெக்னாலஜியில முன்னிலையில இருக்கிறதுக்கான காரணம் கல்வியிலையும் ஆராய்ச்சியிலையும் அவர்கள் எடுத்து வைக்கிற அந்த முதலீடு தான், அதற்கான முக்கியத்துவம் தான். அப்போ இந்த இடத்துல இந்தியா தனக்கான நிலை எங்க இருக்கு, எப்படி இதை உபயோகப்படுத்தணும்னு தெரிய வேண்டிய அவசியம் இருக்கு. இப்படி ஒரு ஆராய்ச்சி அப்படின்னு வரும்போது, ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்குறது அப்படின்னு வரும்போது காப்புரிமை, நிதியுதவி கொள்கைகள், ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட இந்த காரணங்கள்ல ஒரு அளவீடு இருக்கு. இத டிரான்ஸ்போர்ட் ஏஐ வைப்ரன்சி இண்டெக்ஸ், காப்புரிமைகள், நிதியுதவி சார்ந்த கொள்கைகள் மற்றும் ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்கள் இதை எல்லாத்தையும் அளவிடுவதற்காக டிரான்ஸ்போர்ட் ஏஐ வைப்ரன்சி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லப்படும் ஒரு குறியீடு இருக்கு. அதன் அடிப்படையில பார்க்கும்போது உலக அளவில் 5 நாடுகள்ல இந்தியாவும் ஒன்றா இடம்பெற்றிருக்கு. இருந்தாலும் சீனா, அமெரிக்காவோட ஒப்பிடும்போது இந்தியா இந்த இடத்துல பின்தங்கி இருக்கு அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. 2010 மற்றும் 2010க்கும் 2022க்கும் இடைப்பட்ட அந்த காலகட்டங்கள்ல காப்புரிமைகள் அப்படின்னு வரும்போது சீனாவுக்கு 60%, அமெரிக்காவுக்கு 20% கொடுக்கப்பட்டது. ஆனா இந்தியாவுக்கு 0.5%க்குமே கம்மியா தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏஐ மாதிரிகளை பழைய குறைந்த விலை உள்ள சிப்புகளை பயன்படுத்தியே உருவாக்க முடியும், அதுல வெற்றி காண முடியும் அப்படின்னு டீப்சீக் ஏஐ செயலி மூலமாக அந்த வெற்றியை உறுதிப்படுத்தி இருக்கு சீனா. இது இந்தியாவுக்கு இன்னும் ஒரு கூடுதல் நம்பிக்கையா அமையுது. இருந்தாலும் ஒரு நாட்டுல தொழில்துறை மற்றும் அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கப்பட வேண்டிய அந்த முதலீடு அப்படிங்கிறது இது போன்ற இந்த ஆராய்ச்சி திட்டங்களுக்கு அதிகமாகவே தேவைப்படுது அப்படின்னு செயற்கை நுண்ணறிவு திட்டங்களை ஊக்குவிப்பதற்காக ஆலோசனை தரும் நிறுவனங்களில் ஒரு நிறுவனர் ஜஸ்பிரீத் பிந்த்ரா சுட்டி காமிக்கிறாரு. அதாவது இவர் சொல்ல வருது என்னன்னா, என்னதான் டீப்சீக் மாதிரிகளை உருவாக்க சீனாவுக்கு வெறும் $5.6 பில்லியன் தான் செலவிடப்பட்டிருந்தாலும் அதற்கு பின்பு உறுதியான வலிமையான ஒரு மூலதனம் இருந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்தியாவுக்கும் இது போன்ற சிறந்த ஏஐ தொழில்நுட்ப மாதிரிகளை உருவாக்கணும் அப்படின்னா அதற்கான முதலீடுகள் ரொம்ப வலிமையா இருக்கணும் அப்படிங்கிறது தேவை அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு சிக்கல் இந்த ஏஐ தொழில்நுட்பத்துல இந்தியா பின்தங்கி இருக்கிற ஒரு காரணமா சொல்லப்படுது. என்னன்னா ஹிந்தி, மராத்தி, தமிழ் இது போன்ற பிராந்திய மொழிகள்ல இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயிற்றுவிக்கிறதுக்கு ஒரு விதமான சிரமம் இருக்கு. அதோட இந்தியா பன்முகத்தன்மை வாய்ந்த பல மொழி கலப்பு உள்ள ஒரு நாடு அப்படிங்கறதுனால இந்த இடத்துல இந்த மொழிகளை பயிற்றுவிக்கிறதுல இந்த ஏஐ நுண்ணறிவு தொழில்நுட்பத்துல ஒரு தொய்வு ஏற்படுது. இந்தியா இதனாலையும் ஒரு விதமான சிக்கலை சந்திக்குது அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இது போன்ற பல சவால்கள் இருந்தாலும் தனது திறன்களால இந்தியா தொழில்நுட்பத்தை இன்னும் மேலும் மெருகேற்றி இந்த செயற்கை நுண்ணறிவு
தொழில்நுட்பத்துல வளர்ச்சியை நோக்கிதான் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா உலகத்திலேயே இந்த ஏஐ தொழில்நுட்பத்துக்காக வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள்ல 15% இந்தியர்களாகத்தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த தொழில்நுட்பத்தை நோக்கின இந்தியாவின் வளர்ச்சி ஒரு நம்பிக்கை தரும் ஒரு விஷயமாக தான் இருக்கு அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இருந்தாலும் இதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. என்னதான் இந்த ஏஐ தொழில்நுட்பத்துல உலகத்திலேயே 15% பணியாளர்கள் இந்தியர்களாவே இருந்தாலும் ஆனா அந்த இந்தியர்கள் எல்லாம் அதிக அளவுல இடம்பெயர்ந்துதான் இருக்காங்க. பிற நாடுகளுக்காக தான் அவங்க வேலை பார்க்க முடியுது அப்படிங்கறதையும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இந்த இடத்துல சுட்டி காமிக்கிறாங்க. திறமையான இந்தியாவை சேர்ந்த ஏஐ தொழில்நுட்ப வல்லுநர்கள்லாம் இடம்பெயர்வு மூலமாக வெவ்வேறு இடங்களுக்கு போயிடுறாங்க. அப்போ இந்தியாவுக்காக அவங்களால இந்த ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு செய்ய முடியல அப்படின்னு ஸ்டான்போர்டின் ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. ஏன்னா இந்த ஏஐ தொழில்நுட்பத்துக்காக அந்த கண்டுபிடிப்புகள்லாம் பெரும்பாலும் பல்கலைக்கழகங்கள்ல இருந்தும் தனியார் ஆய்வு நிறுவனங்கள்ல இருந்தும் தான் வருது. இப்படி இருக்க இந்தியாவுல இந்த தொழில்நுட்பங்களை மெருகேத்தி இன்னும் முயற்சி செஞ்சு அதுல பணி செய்யறதுக்கான அந்த ஊக்குவிப்பு கம்மியாக தான் இருக்கு. இதுல முதலீடு செய்யறது அந்த சூழல் குறைவாக தான் இருக்கு. இதன் காரணமா ரொம்ப சில குறிப்பிடத்தக்க அரிய கண்டுபிடிப்புகள் தான் இந்தியாவால கொடுக்க முடியுது அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றி அடைந்த ஒரு திட்டம் அப்படின்னா யூபிஐ பண பரிவர்த்தனை. இது ஒரு கூட்டு வளர்ச்சியாக தான் இருந்தது. காரணம் அரசு, தொழில்துறை, கல்வி நிறுவனங்கள் இது எல்லாமே சேர்ந்துதான் இப்படி பண பரிவர்த்தனையில ஒரு மாபெரும் புரட்சியில ஒரு வெற்றியை தேடி கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். இதே போல இந்த எல்லா துறைகளிலும் ஒரு கூட்டு முயற்சி இருந்து இந்த கூட்டணி மூலமாக ஏஐ தொழில்நுட்பத்துல இந்த புரட்சியில கூட ஒரு மாபெரும் வெற்றியை தேடி தர முடியும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. தொழில்நுட்ப சாம்ராஜ்யமாக கருதப்படும் பெங்களூர் நகரத்துல $200 பில்லியன் மதிப்பிலான அவுட் சோர்சிங் நிறுவனங்கள், கோடர்ஸ் என்று சொல்லப்படும் லட்சக்கணக்கான குறியீட்டாளர்கள், இந்த தொழில் சார்ந்தவர்கள்லாம் அதிக அளவுல வேலை செய்யக்கூடிய இடமாக பெங்களூர் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த தகவல் தொழில்நுட்பத்தோட ஒத்திசைந்து வருவதாக கருதப்படும் இந்த ஏஐ தொழில்நுட்பத்துல இந்த தொழில் நிறுவனங்கள்ல இருக்கிற பணியாளர்கள்லாம் இறங்கி வேலை செஞ்சா இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை இன்னும் கூடுதல் வலிமையோட சிறப்பான அம்சங்களோட உருவாக்க முடியும் அப்படிங்கிறது நிபுணர்களோட கருத்து. ஆனா இப்படிப்பட்ட ஆள் பலங்களை வைத்திருக்கக்கூடிய அந்த பெங்களூர் நகரத்துல இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் தங்களது தகவல் தொழில்நுட்ப சேவையை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளரையே வச்சு அதற்காக மட்டுமே வேலை செய்துட்டு வர்றது கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. அவர்கள் அந்த தொழிலாளர்களை, அந்த பணியாளர்களை, தகவல் தொழில்நுட்ப நிபுணர்களை முறையா பயன்படுத்திக்கிட்டா இன்னும் இந்த ஏஐ தொழில்நுட்பம் உருவாக்குவதற்கான சவால்ல ரொம்ப தீவிரமா வலுவா வேலை பார்க்க முடியும். அதன் மூலமா ஒரு மாபெரும் வெற்றியை இதுல ஈட்ட முடியும் அப்படின்னு நிபுணர்கள் ஆலோசனை சொல்றாங்க. பெங்களூர்ல இது போன்ற இந்த தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள்லாம் அதன் பணியாளர்களை குறைந்த அளவிலான சேவைகளையே வச்சிருக்கு. ஒரு குறிப்பிட்ட அளவான நுகர்வோர் இருந்தா போதும், இந்தந்த செயல்களுக்கு இது இருந்தா போதும், இந்த பயன் இருந்தா போதும். ஆனா இன்னும் அந்த செயற்கை நுண்ணறிவுக்காக வேலை பார்க்கிற அந்த ஒரு ஆர்வத்துக்கு தங்களது கவனத்தை இன்னும் திருப்பல அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இப்படி இந்த நிறுவனங்களால ஏற்பட்ட இந்த செயற்கை நுண்ணறிவுக்கான இந்த பாதையில இது போன்ற நிறுவனங்களால ஏற்பட்ட இந்த இடைவெளியை தொடக்கநிலை நிறுவனங்கள் தான் சரி செஞ்சு அதற்கான பணியாளர்களை நியமிச்சு இன்னும் கூடுதல் பலத்தோட, அரசாங்கத்தோட கூடுதல் முதலீட்டோட, ஒரு நல்ல ஊக்குவிப்போட இந்த ஏஐ தொழில்நுட்ப வளர்ச்சியில இன்னும் வலிமையா போராடணும். வெகு விரைவில் ஏஐ தொழில்நுட்பத்துல தனக்கான ஒரு மைல்கல்ல இந்தியா பதிக்கணும் அப்படிங்கிறது நிபுணர்களோட கருத்தா இருக்கு. ஆனா உடனடியா 10 மாசத்துக்குள்ள இன்னொரு ஏஐ மாதிரியை இந்தியா உருவாக்கணும் அப்படின்னு முனைப்பு காட்டுறதுக்கு ஒரு விதமான காரணங்களும் இருக்கலாம் அப்படின்னு நிபுணர்கள் தரப்புல சொல்லப்படுது. என்னன்னா, சீனா தனது டீப்சீக் ஏஐ ரொம்ப குறுகிய காலத்திலேயே உலக அளவுல பிரபலப்படுத்திருச்சு. அதுவும் மலிவான விலையில எளிதில் எல்லா மக்களும் அணுகக்கூடிய வகையில ஒரு மாதிரியா இருக்கு. இந்த டீப்சீக்கோட வருகை தான் இந்தியாவை தன்னுடைய இலக்கை ரொம்ப குறுகிய காலத்துக்குள்ள கட்டமைச்சிருக்கிறதுக்கான ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு நிபுணர்களால நம்பப்படுது. என்னதான் இந்தியா இவ்வளவு குறுகிய காலகட்டத்தில் டீப்சீக் ஏஐ போல இன்னொரு ஏஐ மாதிரியா உருவாக்க முடியாதுன்னு நிபுணர்கள் சொன்னாலும் அரசாங்கத்தோட முறையான ஒரு முதலீடும் பக்கபலமும் இருந்தா ஆராய்ச்சி, கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சீனா, அமெரிக்கா போல இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி இந்த அரசாங்கம் முன்வந்து இதற்காக முதலீடு செய்தா ஏஐ தொழில்நுட்பத்துல நிச்சயமா இந்தியா தனக்கான மைல்கல்ல வெகு விரைவிலேயே மற்ற நாடுகள், மற்ற வளர்ந்த நாடுகளை விட இன்னும் வலிமையா சிறந்த அம்சங்களோட ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது நிபுணர்களோட அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையா இருக்கு. அரசாங்கம் வெறும் இலக்க மட்டும் வச்சுக்குதா, இல்ல இதற்காக இன்னும் இறங்கி கல்வி ஆராய்ச்சியில இன்னும் நல்லா முதலீடு செய்து இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை சிறப்பா உருவாக்குதாங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும்.